ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் ஸ்பாட் கிச்சன். இன்றைக்கி நம்ம சொதி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதுவும் இடியாப்பத்துக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுக்கிட்டோம். இந்த கடாயில் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக. அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 பச்சை மிளகா அதில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் என்ன வேணும்னா இன்னும் 2 சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 4 பெரிய சைஸ் தக்காளியை நான் அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் நம்ம இதோட சேர்த்துடலாம். இப்போ நான் செய்கிற அளவு ஒரு 5 பேர் சாப்பிட்லாம். ஸோ இதே நல்லா நம்ம வதக்கிக்கணும். இந்த தக்காளி நமக்கு நல்லா வெந்து கிடைக்கணும். அப்போ தான் இது டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வதங்கிருச்சு. ஸோ இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கணும். இப்போது இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் தேங்காயும் பொட்டுக்களையும் சேர்த்து அரைச்சிருக்கேன். ஸோ இதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அலசி இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இது நல்லா கொதித்து வரணும் நமக்கு. ஸோ அது கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா நமக்கு கொதித்து வந்துடுச்சு. நல்ல வாசமாக இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட சொதி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அந்த தக்காளி போட்டிருக்கறனால ஒரு லைட்டான புளிப்போட ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் இதில் யூஸ் பண்ணுற தக்காளி நாட்டு தக்காளியாக இருந்தால் தான் அந்த டேஸ்ட் இருக்கும். பெங்களூர் தக்காளி சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை நீங்கள் போட்டிங்கன்னா அந்த புளிப்பு தன்மை இருக்காது. ஸோ அந்த டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இந்த சொதி நீங்கள் செய்யணுன்னா கண்டிப்பாக நாட்டு தக்காளி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும். நம்ம சொதி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது உண்மையாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. குறிப்பாக இடியாப்பத்துக்கு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் இது ஒரு கேரளா ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம். ஏன்னா அது கேரளா தான் பெரும்பாலும் இங்கே செய்வாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கண்டிப்பாக சென்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் வேறு ஒரு புது ரெசிபியோடு மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.